எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது குருப்பெயர்ச்சி பலன்கள். மன்னவன் கொண்டவன், தனக்காரகன் உத்தரகாரகன், ஆசான், குரு பார்க்க கோடி நன்மை. இன்றைக்கு பார்ப்பது கன்னிராசி. இதுவரையிலும் குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து பயணம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். தகப்பன் ஸ்தானம், தர்மஸ்தானம், எல்லா வழியிலையும் நன்மை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து பயணம் செய்து கொண்டு அவர் நம்ம ராசியையே பார்க்கிறார். எல்லா அனுக்கிரகத்தையும் தரக்கூடிய குரு பகவான் நம்ம ராசியே பார்த்து நலங்களையும் வளங்களையும் தரக்கூடிய குரு பகவான் எல்லா மேன்மைகளையும் தரக்கூடியவர். அலைச்சல், சோம்பல், ஒரு நிதானமின்மை, புத்தி மாறாட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போகக்கூடியவர் நம்ம ராசியே பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரே 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்த்தாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில் நம்ம ராசியிலேயே கேது பகவானும் நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும் இருந்தது தான் நமக்கு பல வழியிலையும் தொல்லைகளையும் இடைஞ்சல்களையும் எந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைய முடியாத அளவுக்கு மருத்துவ செலவுகளையும் வீண் விரயங்களையும் அவ்வப்போது தந்து வந்தாலும் கூட குரு பகவான் விழுக போகிற தருவாயில் நம்மளை கையை பிடிச்சி தூக்கிக்கிறாரு. ஆனால் எந்த வழியிலையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு இந்த குரு பகவான் நம்மளை நல்ல நிலைமையில் வச்சுக்கிட்டு வந்தாலும் கூட இந்த கேது பகவான் ராகு பகவானும் நம்மளை ரொம்ப நிலைமை அடிமட்டத்துக்கு கொண்டாந்துட்டு பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி விட்டுட்டு வந்துட்டார். வருகின்ற மே 13ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பேச்சு ஆகிறார். நம்ம கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பேச்சு ஆகிறார். 10ஆம் இடத்துக்கு சீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துக்கு பேச்சு ஆகிறார். அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய இடம். அந்த 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறாரு. அப்படி பார்வை செய்யல ஏதோ ஒரு வழியில லாபம் வரணும், ஏதோ ஒரு உள்ள ஆதாயம் வரணும், தொழில் மேன்மை அடையணும். எல்லா வழியிலையும் லாபத்தை தந்தாலும் கூட பண்ணாலும் கூட இடையில சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். நல்லா நெருங்கி நண்பர்களோட நம்மளோட கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். காசு பணம் எவ்வளோதெல்லாம் சம்பாதிச்சு இருந்தாலும் கூட பற்றாக்குறையாகவே வந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் ஒரு தொழிலுக்கு 3 தொழில் பார்க்குறாப்புல இருந்தால் கூட அந்த தொழிலுக்கு ஏற்றாப்புல ஒரு வீடு கட்டணும், தொழிலுக்கு ஒரு லோன் வாங்கணும், வீட்டுக்கு லோன் வாங்கணும், சொந்த ஓன் யூஸுக்கு லோன் வாங்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய வீடு கட்டுறாப்புலையும் புதிய தொழில் நடத்துகிறாப்புலையும் வெளிநாடு செல்வதற்காகவும் பல மாற்றங்களாகவும் நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு வழி செலவுகளும் புனித பயணங்களும் குலதெய்வ அனுக்கிரகங்களும் அதை ஏற்படுத்திக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு வழியில் பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் வந்தாலும் கூட நம்ம எல்லாத்துலேயும் இந்த பணத்து மேலே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். குழந்தைகள் மேலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு வரணும். படிக்காதவங்க நீ படிப்பாங்க, திருமணம் நடைபெறும், ஏதோ ஒரு வழியில் நமக்கு கையில் காசு பணம் வரக்கூடும். பல வழியிலையும் மாற்றங்கள் தரக்கூடிய ஏற்றங்கள் தரக்கூடிய காலகட்டமாக நமக்கு இந்த குரு பகவான் முதல் பகுதி சிறிய மாற்றங்களையும் நஷ்டங்களையும் விரயங்களையும் ஏற்படுத்தினாலும் கூட பிற்பகுதி நல்ல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் தரக்கூடிய காலகட்டமாக அமையும். வரும் புதன்கிழமைகளை பெருமாளையும் திங்கட்கிழமைகளை முருகப்பெருமானையும் வழங்கி வாருங்கள். நன்றி, வணக்கம்.